நான் ISI சர்டிஃபைடு ஹெல்மெட்ஸ் எதுவுமே இனிமேட்டு இந்தியாவில் நாட் அலோட். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் டாம் ரைடர். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 இந்த மாதம் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹைவேஸ் அந்த டிபார்ட்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ISI சர்டிஃபைட் ஹெல்மெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ISI அப்படின்றது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஒரு பொருள் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி அது மேக் பண்ணியிருக்காங்களா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது தான் அந்த ISIயோட வேலையே. ஸோ அவங்க ஒரு ஹெல்மெட்டை டெஸ்ட் பண்ணி இது இந்தியாவுக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும்தான் அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சேஃப்டி இஷ்யூஸ்க்கு தான். ஸோ நம்ம லோக்கல் ஹெல்மெட்ஸ் கடையில் போய் பார்த்தீங்கன்னா 400 500 சில ஹெல்மெட்ஸ் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ISI ஸ்டிக்கர் கூட ஒட்டியிருப்பாங்க சிலதில். அது எல்லாமே ஃபேக் தான், அதில் நம்பாதீங்க. ஸோ கொஞ்சம் நல்ல காசு போட்டு ஒரு 1000-1200 நல்ல ISI சர்டிஃபைட் ஹெல்மெட்ஸ்லாம் நல்லாவே கிடைக்குது. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ISI சர்டிஃபைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பேன் பண்ணாங்க. பட் சில பெரிய பெரிய பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் சர்டிஃபிகேஷன் ISI வாங்கலை. லைக் பார்த்தீங்கன்னா MT, ஆக்ஸார், ஆக்சிஸ், AGV இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ISI சர்டிஃபிகேட் வாங்காததுனால இதுவும் நான் ISI கேட்டகரியில் வருது. ஸோ இதுவும் பேண்ட் தான். ஸோ அதனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிராண்டட் ஹெல்மெட்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா THH T76 LED ஹெல்மெட். இது பார்த்தீங்கன்னா DOT அண்ட் ISI ரெண்டுமே சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ DOT அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது அமெரிக்காவில் இருக்க ஸ்டாண்டர்ட்ஸு. ஸோ இந்த ஹெல்மெட் அமெரிக்காவில் இந்தியாவில் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ MT இந்த ஆக்சிஸ் ஆக்ஸார்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ECE சர்டிஃபைட் ஹெல்மெட்னு சொல்லுவாங்க. சிலது ஸ்னெல் சர்டிஃபிகேட் கூட இருக்குது. ஸ்னெல்லுன்றது ஃபுல்லாக ரேசிங் அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அது டாப் நாச் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன். ECE அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் கமிஷன் ஆஃப் யூரோப். ஸோ இது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி உள்ள ஒரு ஹெல்மெட்ஸ். ஸோ இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ISI விட நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட்ஸ் தான். பட் ஆனால் ISI வாங்காததுனால அதுவும் நான் ISI கேட்டகரியில் வந்துடும். ஸோ அந்த ஹெல்மெட் கம்பெனிலாம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ISIக்கு அப்ளை பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த ஹெல்மெட்ஸ் இங்கே இந்தியாவில் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட்ஸ் விற்கிற கடைகளுக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்னு தெரியல, தெரிஞ்சால் அப்படி சொல்கிறேன், இந்த இடத்துல பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க, ஒரு நான் ISI பிராண்டட் ஹெல்மெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா 500 ரூபாலேருந்து 5000 வரை ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ போலீஸ்க்கும் இது ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ISI ஹெல்மெட்ஸ் அது பிடிங்க, அதுக்கு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஹெல்மெட் நல்ல ஹெல்மெட் பிராண்டட் ஹெல்மெட் போட்டிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் ISI கேட்டகரியில் வந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை கண்டிப்பாக அப்படி தான் செய்வாங்க. ஸோ நான் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த டைலமா எனக்கு இருந்துச்சு. MT வாங்கலாமா இல்லை THH வாங்கலாமா, ஸோ அது மாதிரி ரொம்ப SMK வாங்கலாமான்னு யோசிச்சுருந்தேன். ஸோ ஹெல்மெட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பைக்கில் ஒரு ப்ரொடெக்டிவ் கியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்மெட் தான் சொல்லணும். ஏன்னா தலைக்கவசம் உயிர்கவசம் எத்தனை இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு பைக்கரோட க்ரௌன். ஸோ ரூல் த ரோட், ஃபஸ்ட் வேர் த க்ரௌன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ஒரு சின்ன வீடியோ தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லாக்டவுன் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ வருது. ஸோ பார்த்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், பாய், டேக் கேர், குட்.